Flipkart சைடில் பெஸ்ட் ஆஃபரோட ஒரு சூப்பரான கேமிங் லேப்டாப் தேடிட்டு இருக்கீங்களா? ஸோ நீங்கள் இந்த Acer Nitro 5 ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்ததுலேயே லோவஸ்ட் ப்ரைஸில் வந்ததும் இல்லாமல் இந்த ப்ரைஸ்க்கு இதை அடிச்சுக்க லேப்டாப்பே இல்லைடா அப்படின்ற அளவு ஒரு சூப்பரான ஆஃபர்ஸோட வந்திருக்கு. ஸோ அப்படி இந்த லேப்டாப்பில் என்ன இருக்குது, என்ன ப்ரைஸில் வந்திருக்கு எல்லாமே தெளிவாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸிங்கில் இதே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இதனோட எம்ஆர்பி 1,08,000 மேலே. ஸோ இப்போ நம்மளால் ஃப்ளிப்கார்ட்டில் 65,000 பார்க்க முடியுது. இதுலேருந்து பிரைஸ் கட் பண்ணி ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலுக்காக அவங்க வெறும் 48,990 பிரைஸ்க்கு கொண்டு வராங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு மேலே நீங்கள் கார்டு ஆஃபர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்கோட கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் ப்ரைஸ் கம்மியாகும். இந்த லேப்டாப்புக்கு இதுதான் இந்த வருஷத்தோட லோவஸ்ட் ப்ரைஸ். இது தவிர நிறைய பேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா, நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கான்லாம் கேட்பீங்க. ஸோ எல்லாமே அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ 49,000 ப்ரைஸில் இந்த லேப்டாப் எடுக்கும்போது நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். இதில் AMD Ryzen 5 6600H அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட NVIDIAவோட GeForce RTX 3050 6GB கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நமக்கு ஒரு நல்ல ப்ராசர் வித் சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறதுனால பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இது தவிர ரேம் ரொம்பவே முக்கியம். ஸோ நிறைய லேப்டாப்ஸில் நம்ம வந்து 8GB ரேம் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க 16GB DDR5 ரேம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே ஸ்டோரேஜ், ஏன்னா வந்து கேமிங்னாலே வந்து எக்கச்சக்க கேம்ஸை பிடிச்சிருக்கும். ஸோ 512GB ஸ்டோரேஜோட இந்த லேப்டாப் வருது. ஓவராலாக இந்த பர்ஃபார்மன்ஸை இந்த செக்மெண்ட்டில் இருக்க லேப்டாப்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே இதுதான் ஒரு பெஸ்ட் லேப்டாப்பாக இருக்குது. ஸோ இவங்க இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட். ஸோ உங்களால் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ அதனால ஃப்ளிப்கார்ட்டில் டேரெக்டாக இதனோட விலையை கம்மியாக தராங்க. அதுலேயே வந்து சூப்பர் செலக்ட் அப்படின்ற பேட்ஜையுமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கேஷுவல் கேமுக்கு சூப்பரான FPSோட ஒரு நல்ல ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டிஸ்பிளே ரொம்பவே முக்கியங்க. இவங்க 15.6 inches IPS டிஸ்பிளே 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது தவிர sRGB 100% இருக்கு. ஸோ கலர் அக்யூரசி ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது எடிட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த லேப்டாப் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதை விட இந்த லேப்டாப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லேப்டாப் பெசல்ஸ் ரொம்ப கம்மியாக கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் இருக்கும். ஸோ கேமிங் லேப்டாப்ஸ் அப்படின்னு பார்த்தாலே பல்காக இருக்கும் அப்படின்றத மாதிரி கொஞ்சம் ஸ்லிம்மான லேப்டாப் ஆகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து டிசைன் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா ஸோ கேமிங் லேப்டாப்புக்கே இருக்க வேண்டிய ஒரு லைட்டிங்கோட கூடிய ஒரு டிசைன். இங்கே கீபோர்டு கூட ஃபுல்லி கலர்ஃபுல் பேக் லைட்டோட வந்துடுது. ஸோ அதனால் கீபோர்டோட லைட்டிங் கூட உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இருட்டில் கேம் பண்ணுறதுக்கு, இருட்டில் டைப் பண்ணுறதுக்கு, குறிப்பாக எடிட்டிங் பண்ணுறதுக்கும் பிரச்சனை இருக்காது. அடுத்து சவுண்ட், இதில் வந்து DTSோட X அல்ட்ரா ஆடியோ கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல லவுடாக ஒரு கிறிஸ்பான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய ரிவ்யூஸில் பார்க்க முடியுது. ரிவ்யூஸை பார்த்தாலுமே இந்த லேப்டாப்புக்கு நல்ல ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. அடுத்து பேட்டரி, இதில் 57 Wh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வீடியோ மட்டும் பார்க்குறீங்கன்னா 9 hours மேலே பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் கேமிங் எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி லைஃப் சேஞ்ச் ஆகலாம். ஆனால் கேமிங் எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு பேட்டரி விட ரொம்ப முக்கியம் அதில் கொடுத்துருக்க அடாப்டர் தான். ஏன்னா அடாப்டரில் கனெக்ட் பண்ணும்போது தான் அதிகபட்ச பவராக அது யூஸ் பண்ணும். அதனால இதில் 135 Watt அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி கேமிங்கோ எடிட்டிங்கோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பண்ண முடியும். அடுத்து போர்ட். ஸோ இங்கே கேமிங் லேப்டாப்பை நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம். போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க வந்து USB 3.2 போர்ட்டில் 2, அதே மாதிரி USB 4.0 போர்ட்டில் வந்து ஒரு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது தவிர எல்லா லேப்டாப்ஸையும் பார்க்குற மாதிரி HDMI போர்ட், எத்தர்நெட் போர்ட், ஹெட்ஃபோன் போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓவராலாக ஒரு 50,000 பட்ஜெட்குள்ள கேமிங் அண்ட் எடிட்டிங்காக ஒரு லேப்டாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு ஒரு சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு நல்ல ப்ராசர் வித் கிராஃபிக்ஸ் கார்டு கிடைச்சிருது, 16GB ரேம் கிடைச்சிருது, ஒரு 512GB SSDயோட உங்களுக்கு சூப்பரான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க மாதிரி sRGB சப்போர்ட்டோட இருக்கிற மாதிரியான ஒரு டிஸ்பிளே கிடைச்சிருது. ஸோ ஓவராலாக ஒரு கூலான ஸ்லிம்மான டிசைனில். ஸோ இந்த லேப்டாப் இப்போ ஆஃபரில் நமக்கு 49,000 ப்ரைஸில் கிடைக்க போகுது. உங்களால் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் இன்னமும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் இந்த செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ப்ரைஸ் கட்டோட அவைலபிளாக இருக்குது. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.